வணக்கம் மேசராசி அன்பர்களே, உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இருக்கிற மனநிலை எப்படி இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். மனசுக்குள்ள 1000 குழப்பம், வெளியில உலகத்துக்காக ஒரு சிரிச்ச முகம். ஆனா தனிமையில உட்காரும்போது உள்ளுக்குள்ள என்ன பண்றதுனே தெரியாத ஒரு தவிப்பு. இதுதான் இப்போ நிறைய மேஷ ராசிக்காரர்களோட நிஜமான நிலைமை. ராத்திரியில சரியா தூக்கம் வரமாட்டேங்குது. காலையில எந்திரிச்சா இன்னைக்கு என்ன புது பிரச்சனையை சந்திக்கணுமோ, என்னடா வாழ்க்கை இதுன்னு ஒரு விரக்தி கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோமே, யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம நம்ம நேர்மையா இருக்கோமே, ஆனா நமக்கான பலன் எங்க, நமக்கான அங்கீகாரம் எங்கன்னு நீங்க தினமுமே கடவுள்கிட்ட கண்ணீரோட கேட்டுட்டு இருப்பீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த வலியும் வேதனையும் இந்த பிரபஞ்சத்துக்கு இப்போ நல்லாவே கேட்டுடுச்சு. நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் ரொம்ப நெருங்கிடுச்சு. ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற மாற்றங்கள் நீங்களே கனவுல கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு ரொம்ப பெரிய அளவில் இருக்க போகுது. இது ஏதோ சொல்லணும்னு சொல்ற வார்த்தை கிடையாது. இது சாதாரணமான ஒரு மாற்றம் கிடையாது. உங்க தலையெழுத்தையே மொத்தமா மாத்தி அமைக்க போற ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. குறிப்பா ஒரு உறவு உங்க வாழ்க்கைய முழுசா புரட்டி போட போகுது. ஆமா, ஒரு நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள புதுசா வர போறாங்க. அப்படி இல்லைன்னா ஏற்கனவே உங்க வாழ்க்கையில கூடவே இருக்கிற ஒருத்தரோட உண்மையான பாசம் உங்களுக்கு புரிய வந்து அவங்க மூலமா உங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப வேகமா நகர போகுது. அந்த ஒரு உறவால உங்க பொருளாதார நிலைமை, நீங்க இழந்த உங்க மன நிம்மதி, உங்க குடும்பத்தோட சந்தோஷம் எல்லாமே ஒட்டுமொத்தமா மாறப்போகுது. மேச ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு உதவி பண்றதுல ரொம்ப முன்னாடி நிப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உதவிக்கு யாரும் நிக்க மாட்டாங்க. நீங்க நம்பினவங்களே உங்களுக்கு துரோகம் பண்ணிருப்பாங்க. கூடவே இருந்து குழி பறிக்கிற வேலைகளும் கடந்த காலங்கள்ல நிறைய நடந்திருக்கும். இதனாலேயே இனிமேல் யார் மேலேயும் எந்த நம்பிக்கையும் வைக்க கூடாதுன்னு ஒரு வைராக்கியத்தோட நீங்க இப்போ இருக்கலாம். ஆனா அந்த ஒற்றை உறவு உங்க காயங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மருந்தா அமைய போகுது. இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி அப்படிங்கிறது கேலண்டர்ல வர்ற வெறும் தேதி கிடையாது. அது உங்களுக்கான ஒரு புதிய பொற்காலத்தோட ஆரம்பம். இதுவரைக்கும் உங்களை ஏமாத்தினவங்க, உங்களை தேவையில்லாம உதாசீனப்படுத்தினவங்க, உங்க திறமைய ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டவங்க எல்லார் முன்னாடியும் நீங்க ரொம்ப கெத்தா தலையை நிமிர்த்தி வாழ போற காலம் இது. உங்க நேர்மைக்கும் உங்க உழைப்புக்கும் கிடைக்க வேண்டிய நியாயமான பலன்கள் உங்களை தேடி வரப்போகுது. ஆனா இந்த மிகப்பெரிய மாற்றம் ஒரே ராத்திரியில சட்டுன்னு நடந்துராது. எந்த ஒரு பெரிய நல்லது நடக்கிறதுக்கு முன்னாடியும் பிரபஞ்சம் உங்களுக்கு சில முக்கிய அறிகுறிகளை காட்டும். இயற்கையே உங்களுக்கு சில குறிப்புகளை மறைமுகமா கொடுக்கும். உங்களை சுத்தி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா உங்க வாழ்க்கை மாறப்போகுது அப்படிங்கறத நீங்க முன்கூட்டியே உணர்ந்துக்க முடியும். அந்த 10 முக்கியமான அறிகுறிகள் என்னென்ன, அதை நீங்க எப்படி சரியா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத பத்தி நீங்க ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது. உங்க மனசுக்குள்ள இப்போ ஒரு பெரிய பாறை இருக்கலாம். ஆனா இந்த 10 அறிகுறிகள்ல 1-2 ஏற்கனவே உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கலாம். அது நீங்க சரியா கவனிச்சிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா இனிமேல் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். அந்த அறிகுறிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா வரப்போற அதிர்ஷ்டத்தை நீங்க 2 கையாலையும் கெட்டியா புடிச்சுக்கலாம். அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையும் போது முதல்ல உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். அந்த நபர் எப்படிப்பட்டவரா இருப்பாரு, உங்ககிட்ட எப்படி பழகுவாரு, அந்த 10 அறிகுறிகள் உங்களுக்கு எப்படி எல்லாம் தெரிய வரும் அப்படிங்கறத நாம ஆழமா சிந்திச்சு பார்க்கணும். இது உங்களோட வாழ்க்கை, உங்களோட எதிர்காலம் சம்பந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த இடத்துலயும் உங்களை நீங்களே குறைச்சி எடை போட்டுக்காதீங்க. ஏன்னா நீங்க அனுபவிச்ச அவமானங்களுக்கும் வலிகளுக்கும் சேர்த்து வச்சு பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பெரிய பரிசை கொடுக்க போகுது. அந்த 10 அறிகுறிகளை நீங்க ரொம்ப நுணுக்கமா கவனிக்க ஆரம்பிக்கும் போது உங்க வாழ்க்கை எந்த திசையில பயணிக்க போகுதுன்னு உங்களுக்கே ரொம்ப தெளிவா புரிய ஆரம்பிக்கும். முதல் அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க மனசுக்குள்ள காரணமே இல்லாம ஒரு புது நம்பிக்கையும் சின்னதா ஒரு சந்தோஷமும் திடீர்னு எட்டி பார்க்கும். இத்தனை நாளா இருந்த அந்த பயம், பதற்றம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். காலையில எந்திரிக்கும் போது ஏதோ நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு உங்களுக்குள்ள ரொம்ப ஆழமா தோன்றும். இது சும்மா சாதாரணமா வர்ற எண்ணம் கிடையாது. பிரபஞ்சம் உங்களுக்கான நல்ல பாதையை திறந்து வச்சிடுச்சு அப்படிங்கறதோட முதல் அடையாளம் இதுதான். இது நடக்குமா நடக்காதான்னு மூளை கேள்வி கேட்டாலும் உங்க மனசு உறுதியா நம்பும். அந்த புது உறவு உங்களை நெருங்கி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத உங்க உள்மனசு உங்களுக்கு முன்கூட்டியே உணர்த்தும். 2வது அறிகுறி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது வரைக்கும் உங்களை சுத்தி இருந்த சில போலியான மனுஷங்க, உங்களுக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தவங்க உங்களை விட்டு தானா விலக ஆரம்பிப்பாங்க. அது சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்ல கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம். இவங்க ஏன் திடீர்னு நம்ம கிட்ட பேசுறத குறைச்சுக்கிட்டாங்கன்னு நீங்க குழம்பலாம். ஆனா அதுக்காக நீங்க வருத்தப்படவே கூடாது.
ஏன்னா உங்க வாழ்க்கையில அந்த ஒரு சிறப்பான நபர் உள்ளே வரணும்னா இந்த மாதிரி கெட்ட எண்ணம் பிடிச்ச ஆளுங்க உங்களை விட்டு போகணும். இயற்கையே அவங்கள உங்க வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்புறப்படுத்த ஆரம்பிக்கும். இத நீங்க ரொம்ப தெளிவா உங்க அன்றாட வாழ்க்கையில பார்க்க முடியும். அந்த கெட்ட சக்திகள் விலகும் போதுதான் அந்த நல்ல உறவுக்கான இடம் உங்க வாழ்க்கையில முழுமையா உருவாகும். மூன்றாவது அறிகுறி, நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத இடங்கள்ல இருந்து முகம் தெரியாத நபர்கள் மூலமா உங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் கிடைக்க ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு, வெளியில போகும்போது ஒரு சின்ன பிரச்சனைனா யாரோ ஒருத்தர் வந்து உடனே உதவி பண்ணிட்டு போவாங்க. இல்ல ஏதாவது ஒரு வேலை தடையாகி நிற்கும் போது சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து அந்த வேலையை ரொம்ப சுலபமா முடிச்சு கொடுப்பாங்க. இது எல்லாமே அந்த புது உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போறதுக்கான முன்னோட்டம். இயற்கை வந்து இந்த மனிதர்கள் மூலமா உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லுது. அதாவது உனக்கான உதவி வர ஆரம்பிச்சிருச்சு, உன்னை தாங்கி பிடிக்க ஒரு கை காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்கான ஒரு வழிமுறை தான் இது. இப்படிப்பட்ட விஷயங்கள் அடிக்கடி நடக்க ஆரம்பிச்சா நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ரொம்ப பக்கத்துல வந்துடுச்சுன்னு நீங்க உறுதியா நம்பலாம். உங்களுக்காகவே படைக்கப்பட்ட அந்த உறவு உங்களை தேடி வரப்போகுது. நான்காவது அறிகுறி என்னன்னா, ராத்திரி தூங்கும்போது உங்களுக்கு அடிக்கடி சில விசித்திரமான கனவுகள் வர ஆரம்பிக்கும். அதாவது யாரோ ஒரு புது நபர் உங்க கூடவே இருக்கிற மாதிரி, முகம் தெரியாத ஒருத்தர் உங்களுக்கு ஆறுதலா பேசுற மாதிரி கனவுகள் வரும். சில நேரங்கள்ல ரொம்ப அமைதியான இடத்துல நீங்க தனியா நிக்கிற மாதிரியும், அப்போ ஒருத்தர் வந்து உங்க கைய ரொம்ப அன்பா பிடிச்சுக்கிற மாதிரியும் தோணும். காலையில முழிச்சு பார்க்கும்போது அந்த கனவு ரொம்ப நிஜமா நடந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள அப்படியே இருக்கும். அந்த முகம் யாருன்னு உங்களுக்கு சரியா ஞாபகம் இருக்காது. ஆனா அந்த நபர் கொடுத்த ஒரு பாதுகாப்பு உணர்வு மட்டும் நாள் முழுக்க உங்க மனசுல தங்கி இருக்கும். இது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சைகை. அந்த நல்ல உறவு உங்க ஆன்மாவோட தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கான தெளிவான அறிகுறி தான் இது. அடுத்து ஐந்தாவது அறிகுறி, ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு விஷயம், இல்லனா உங்களுக்கு வரவேண்டிய ஒரு நியாயமான பணம், இல்ல நீங்க எப்பவோ தொலைச்ச ஒரு பொருள் திடீர்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உங்களை தேடி வரும். நீங்க இது நடக்கவே நடக்காதுன்னு நம்பிக்கை விட்டுட்ட ஒரு விஷயம் தானா எந்த தடங்களும் இல்லாம முடிவுக்கு வரும். உங்க வாழ்க்கையில அந்த புதிய உறவு உள்ளே வர்றதுக்கு முன்னாடி உங்க மேல இருக்கிற பழைய சுமைகளை எல்லாம் பிரபஞ்சம் இறக்கி வைக்குதுன்னு அர்த்தம். உங்க கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்து உங்களுக்கான ஒரு சுத்தமான சந்தோஷமான பாதைய கடவுள் தயார் பண்றாரு. இப்படி ரொம்ப நாளா தடைப்பட்ட காரியங்கள் சுலபமா நடக்கும்போது நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், உங்க இருண்ட காலம் முடிஞ்சிருச்சு, வெளிச்சம் உங்க வாசலுக்கு வந்துடுச்சு. யாராவது அறிகுறி, உங்களோட உடம்புலயும் மனசுலயும் நீங்களே ஒரு பெரிய மாற்றத்தை உணர்வீங்க. இத்தனை நாளா ஒரு சோர்வு, ஒரு விரக்தி, கண்ணாடியை பார்த்தா கூட நம்ம முகம் நமக்கே பிடிக்காத மாதிரி ஒரு மனநிலை இருந்திருக்கும். ஆனா இப்போ திடீர்னு உங்களுக்கே உங்க மேல ஒரு அக்கறை வரும். உங்களை நீங்களே நல்லா பாத்துக்கணும், உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும், பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும்னு தோணும். உங்களை பாக்குறவங்க கூட என்ன இப்போலாம் முகத்துல ஒரு புது கலை தெரியுது, ஒரு புது சுறுசுறுப்பு வந்திருக்குன்னு ஆச்சரியமா கேட்பாங்க. இதுக்கு காரணம் உங்க மனசுக்குள்ள அந்த புது உறவை வரவேற்கிற ஒரு சந்தோஷம் ரொம்ப ஆழமா விதைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கே தெரியாம உங்க உடல் அந்த நேர்மறையான அதிர்வுகளை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். இது எல்லாமே அந்த நபரு உங்களை நெருங்கி வந்துட்டு இருக்காரு அப்படிங்கறத உறுதிப்படுத்துற விஷயங்கள். ஏழாவது அறிகுறி பத்தி சொல்லணும்னா, உங்களை சுத்தி சில விசித்திரமான விஷயங்கள் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கும். அதாவது எங்க போனாலும் ஒரே நம்பரை திரும்ப திரும்ப பாக்குறது, உங்களை அறியாமலே சில குறிப்பிட்ட பாடல்களை முணுமுணுக்கிறது, இல்லனா யாரோ ஒருத்தரோட பேர் அடிக்கடி உங்க காதுல விழுகிறதுன்னு நடக்கும். உதாரணத்துக்கு போனை எடுத்தா ஒரே மாதிரி நம்பர்கள் வரலாம். இதெல்லாம் ஏதோ தற்செயலா நடக்குதுன்னு நீங்க நினைக்கலாம், ஆனா அது தற்செயல் கிடையாது. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான அந்த நபரை உங்களை நோக்கி இழுத்துட்டு வர்றதுக்கான ஒரு சிக்னல் தான் இது. உங்களை நீங்களே ரொம்ப கூர்ந்து கவனிச்சீங்கன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்குள்ள ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துறத நீங்க உணர முடியும். அந்த நபர் உங்க கூட இணைய போற அந்த நேரம் ரொம்ப ரொம்ப நெருங்கிடுச்சு அப்படிங்கறத இது தெளிவா காட்டுது. எட்டாவது அறிகுறி, உங்க தினசரி வாழ்க்கையில, உங்க தொழில்ல இல்லனா வேலை பார்க்குற இடத்துல நீங்க எதிர்பார்க்காத ஒரு சின்ன மாற்றம் நடக்கும். ரொம்ப நாளா ஒரே மாதிரி போயிட்டு இருந்த உங்க வாழ்க்கை சக்கரத்துல திடீர்னு ஒரு புது வேலை வரலாம், இல்லனா நீங்க இது வரைக்கும் போகாத ஒரு புது இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். இந்த மாதிரி திடீர்னு நடக்கிற பயணங்கள் மூலமாவோ இல்ல புதுசா கிடைக்கிற வாய்ப்புகள் மூலமாவோ தான் அந்த உறவை நீங்க சந்திக்க போறீங்க. சில நேரங்கள்ல ஐயோ இந்த வேலைக்கு ஏண்டா போறோம்னு நீங்க சலிச்சுக்கலாம். ஆனா அந்த சலிப்புக்கு பின்னாடிதான் உங்களுக்கான மிகப்பெரிய பொக்கிஷத்தை இயற்கை ஒளிச்சு வச்சிருக்கு.
அதனால இனிமேல் எந்த ஒரு புது வாய்ப்பு வந்தாலும், எந்த ஒரு புது இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அதை வேண்டாம்னு சொல்லிடாதீங்க. அது உங்க தலைவிதியை மாத்த போற ஒரு பயணமா கூட இருக்கலாம். 9வது அறிகுறி கொஞ்சம் எமோஷனலான ஒரு விஷயம். திடீர்னு உங்களுக்குள்ள கடந்த கால நினைவுகள் எல்லாம் ஒட்டுமொத்தமா வந்துட்டு போகும். யாருக்காகவோ எதுக்காகவோ திடீர்னு கண்ணீர் வரும். உள்ளுக்குள்ள அடைச்சு வச்சிருந்த மொத்த சோகமும் ஒரு நாள் வெடிச்சு அழுகையா வெளியில வரும். இத நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம். உங்க மனசுக்குள்ள இருக்கிற பழைய குப்பைகளை, பழைய வலிகளை எல்லாம் பிரபஞ்சம் சுத்தம் பண்ணுதுன்னு அர்த்தம். ஒரு புது உறவு, ஒரு நல்ல மனிதர் உங்க மனசுக்குள்ள வரணும்னா அங்க இருக்கிற பழைய காயங்கள் எல்லாம் முழுசா ஆறணும். அந்த காயங்களை ஆத்துறதுக்கான ஒரு வழிதான் இந்த திடீர் அழுகையும் எமோஷனல் ஆகுறதும். இந்த மாதிரி நடந்தா உங்களை நீங்களே ரொம்ப லேசா உணர்வீங்க. உங்க மனசு ஒரு சுத்தமான வெள்ளை காகிதம் மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் வரப்போற அந்த உறவு உங்க வாழ்க்கையில ரொம்ப ஆழமான அழகான ஒரு அன்பை எழுத போகுது. 80வது மற்றும் ரொம்ப முக்கியமான அறிகுறி என்னன்னா, உங்க மனசுக்குள்ள ஒரு ஆழமான அமைதி குடியேறும். இது நாள் வரைக்கும் நாளைக்கு என்ன நடக்குமோ, நம்ம வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு இருந்த அந்த பதற்றம், அந்த பயம் எல்லாமே காணாம போயிடும். என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம், கடவுள் நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்துடும். நீங்க எதையும் தேடி ஓட மாட்டீங்க, எல்லாமே சரியான நேரத்துல என்னை தேடி வரும்னு ஒரு பொறுமை உங்களுக்கு வந்துடும். இந்த மனநிலை உங்களுக்கு வந்துடுச்சுனாலே நீங்க உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு தயாராயிட்டீங்கன்னு அர்த்தம். ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த 10 அறிகுறிகளும் சேர்ந்து உங்க வாழ்க்கையில அந்த ஒரு அற்புதமான நபரை கொண்டு வரப்போகுது. அவங்க மூலமா உங்க பொருளாதார கஷ்டங்கள் தீரும், உங்க தனிமை ஓடி போகும், நீங்க இழந்த உங்க நிம்மதி திரும்ப கிடைக்கும். மேத ராசிக்காரர்களான உங்களோட காலம் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. தைரியமா இருங்க, உங்களுக்கான வெளிச்சம் வந்துடுச்சு. இப்போ உங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி ஓடிட்டு இருக்கும். அந்த நபர் யாரு, எங்கிருந்து வருவாங்க, எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்களா இல்ல முன்பின் தெரியாதவங்களான்னு நீங்க ரொம்ப குழப்பமா யோசிக்கலாம். இந்த உறவு அப்படிங்கிறது வெறும் கணவன் மனைவி இல்லனா காதலன் காதலி அப்படிங்கிற வட்டத்துக்குள்ள மட்டும் சுருங்கிடாது. உங்க வாழ்க்கைய மாத்த போற அந்த நபர் உங்களோட ஒரு நல்ல நண்பரா இருக்கலாம், இல்ல உங்க தொழில உங்களுக்கு உதவி செய்ய போற ஒரு கூட்டாளியா இருக்கலாம், சில நேரங்கள்ல ரொம்ப வருஷமா பேசாம இருந்த ஒரு சொந்தக்காரரா கூட இருக்கலாம், ஏன் எதிர்பாராத விதமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு நல்ல குருவா கூட இருக்கலாம். அவங்க எந்த ரூபத்துல வந்தாலும் அவங்களோட ஒரே நோக்கம் உங்களை இந்த கஷ்டத்துல இருந்து தூக்கி விடுறது மட்டும்தான். அவங்க உங்ககிட்ட எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தூய்மையான எண்ணம் மட்டும்தான் அவங்க மனசுல இருக்கும். மேச ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பவுமே மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேச தெரியாதவங்க. உள்ளதை உள்ளபடி பளிச்சுன்னு பேசுற குணம் உங்களுக்கு ரொம்பவே உண்டு. கோபம் வந்தா படக்குன்னு பேசிடுவீங்க, ஆனா அடுத்த நிமிஷமே அதை மறந்துட்டு சகஜமா பழகிடுவீங்க. உங்களோட இந்த வெள்ளந்தி குணத்தாலதான் நீங்க இது வரைக்கும் நிறைய அடிபட்டிருக்கீங்க. ஆனா வரப்போற இந்த புது உறவு உங்களோட இந்த கோபத்தையும் ஏத்துக்கும், உங்களோட அந்த குழந்தைத்தனமான மனசையும் ரொம்ப சரியா புரிஞ்சுக்குவாங்க. அதனால இந்த உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது நீங்க எந்த ஒரு பயமும் இல்லாம உங்களோட உண்மையான குணத்தோடயே அவங்க கிட்ட பழகலாம். நீங்க நீங்களா இருக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை மாத்திக்கணும்னு அவங்க எந்த கட்டாயமும் படுத்த மாட்டாங்க. உங்களுக்கான ஒரு முழுமையான சுதந்திரத்தை அவங்க எப்பவுமே கொடுப்பாங்க. இந்த ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த அதிசயம் சும்மா ஏதோ ஒரு நாள்ல வந்துட்டு மறைஞ்சு போற விஷயம் கிடையாது. இது உங்க வாழ்நாள் முழுமைக்குமான ஒரு நிரந்தரமான அஸ்திவாரம். இது வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைய தனி ஆளா சமாளிச்சு ஒரு கட்டத்துல ரொம்ப சோர்வாகி போய் உட்கார்ந்துருப்பீங்க. ஆனா இனிமேல் அப்படி இருக்காது. காலையில எந்திரிக்கும் போதே ஒரு புது சுறுசுறுப்பு உங்க உடம்புல தானே வந்து ஒட்டி கொள்ளும். நாம சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, நம்மள நம்பி ஒருத்தர் இருக்காங்க அப்படிங்கிற அந்த பொறுப்புணர்ச்சி உங்களை ரொம்ப வேகமா செயல்பட வைக்கும். முந்தியெல்லாம் ஒரு வேலையை தொட்டா அதுல 1000 தடங்கள் வரும், அதை முடிக்கிறதுக்குள்ள உசுரே போயிடும். ஆனா இனிமேல் நீங்க தொட்ட காரியம் எல்லாமே ரொம்ப சுலபமா ஜெயமாகும். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், எப்படி இதெல்லாம் இவ்வளவு சுலபமா நடக்குதுன்னு. அதுக்கு காரணம் உங்க கூட இருக்க போற அந்த நபரோட நல்ல அதிர்வுகள் தான். இந்த புது உறவால வெறும் மனசுக்கு மட்டும் நிம்மதி கிடைக்க போறதில்ல, உங்க பொருளாதார நிலைமையிலையும் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. உங்ககிட்ட காசு இல்லைன்னு உங்களை தள்ளி வச்சவங்க, உங்களை ஏளனமா பேசினவங்க எல்லாரும் முன்னாடியும் நீங்க ரொம்ப வசதியா ஒரு நல்ல நிலைமையில தலை நிமிர்ந்து நிக்க போறீங்க. அந்த நபர் உங்களுக்கு கொடுக்க போற சில ஆலோசனைகள், அவங்க உங்களுக்கு காட்டி கொடுக்க போற சில புது பாதைகள் உங்களை பண கஷ்டத்துல இருந்து முழுசா வெளியில கொண்டு வரப்போகுது. கடனால அடைஞ்சு கடந்த உங்க வழிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா துறக்க ஆரம்பிக்கும். வராதுன்னு நினைச்ச பணம், இல்ல ஏமாந்து போன பணம் கூட உங்க கைக்கு வந்து சேரும். உழைப்பு உங்களுடையது, ஆனா அந்த உழைப்புக்கு சரியான வழிகாட்டுதல் அவங்களுடையது. இது ரெண்டும் சேரும்போது உங்க வாழ்க்கையோட தரம் நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உயரப்போகுது.
இப்போ உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆதங்கம் இருக்கலாம். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம், மத்தவங்க எல்லாம் தப்பு பண்ணியும் ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்காங்களே, ஆனா நான் எந்த துரோகமும் பண்ணாம எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனைன்னு நீங்க கடவுள்கிட்ட பல முறை அழுது புலம்பி இருப்பீங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. தங்கம் நெருப்புல எரிய எரியத்தான் அதோட மதிப்பு கூடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு வழியும், ஒவ்வொரு அவமானமும் உங்களை பக்குவப்படுத்துறதுக்காக இயற்கை கொடுத்த ஒரு பயிற்சி. இத்தனை வருஷமா நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாமே உங்க கர்ம வினைகளை கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சிட்டு வந்திருக்கு. இப்போ நீங்க எல்லா விதத்திலையும் முழுமையா புடம் போட்ட தங்கமா மாறிட்டீங்க. உங்க மனசு இப்போ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ரொம்ப சுத்தமா இருக்கு. இந்த தகுதி உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சிறப்பான உறவை பிரபஞ்சம் உங்ககிட்ட ஒப்படைக்க முடிவு பண்ணியிருக்கு. சீக்கிரமாவே கிடைச்சிருந்தா அதோட அருமை உங்களுக்கு தெரியாம போயிருக்கலாம். ஆனா இவ்வளவு வழிகளை தாண்டி வரும்போதுதான் அந்த அன்போட உண்மையான மதிப்பு உங்களுக்கு முழுசா புரியும். இந்த புது உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஏற்கனவே நீங்க நிறைய பேர்கிட்ட ஏமாந்து நம்பி நம்பி அடிபட்டு இருக்கிறதால உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம் எப்பவுமே ஒட்டிட்டு இருக்கோம். இவங்களும் நம்மள ஏமாத்திடுவாங்களோ, இவங்களும் கொஞ்ச நாள்ல நம்மள விட்டுட்டு போயிடுவாங்களோன்னு உங்க மூளை தேவையில்லாம உங்களை குழப்பி விடும். தயவு செஞ்சு அந்த பழைய கசப்பான அனுபவங்களை எல்லாம் இந்த புது உறவு மேல காட்டிடாதீங்க. உங்க கடந்த காலத்தை ஒரு மூட்டையா கட்டி தூக்கி தூரமா போட்டுடுங்க. யாருக்காகவும் உங்க நிம்மதியை இனிமேல் நீங்க கெடுத்துக்க கூடாது. இந்த நபர் உங்களுக்காகவே படைக்கப்பட்டவங்க அப்படிங்கறத உங்க உள்மனசு சொல்லும் போது உங்க மூளை சொல்ற அந்த சின்ன சின்ன சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. முழுமையான நம்பிக்கையோட அவங்க கையை பிடிச்சுக்கோங்க. உங்களோட அந்த நிபந்தனை இல்லாத அன்பு மட்டும்தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு. அதே மாதிரி உங்களை தூக்கி எறிஞ்சவங்க, உங்களை ரொம்ப கேவலமா பேசினவங்க எல்லாரையும் பழிவாங்கணும்னு எப்பவுமே நினைக்காதீங்க. அவங்க செஞ்ச துரோகத்தை நினைச்சு நினைச்சு உங்க ரத்தத்தை நீங்களே சுண்ட வைக்காதீங்க. ஏன்னா நீங்க ரொம்ப உன்னதமான ஒரு இடத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இனிமேல் பின்னாடி திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பதிலடி என்ன தெரியுமா? நீங்க ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நிம்மதியா, ஒரு குறையும் இல்லாம வாழ்ந்து காட்டுறது மட்டும்தான். நீங்க சிரிச்சுக்கிட்டே உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த உயரங்களுக்கு போறத பார்க்கும்போதே உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களோட மனசு உள்ளுக்குள்ளேயே சுருங்கிடும். அந்த அளவுக்கு உங்க வளர்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது. உங்களை வேண்டான்னு ஒதுக்கினவங்க எல்லாரும் திரும்ப உங்ககிட்ட வந்து பேச மாட்டாங்களான்னு ஏங்குற அளவுக்கு காலம் உங்களை ரொம்ப உச்சிக்கு கொண்டு போக போகுது. உங்க பேச்சிலையும் உங்க செயல்லையும் இனிமேல் ஒரு புது கம்பீரம் வரப்போகுது. எத்ததின் நீங்க 4 பேருக்கு பயந்து யார் என்ன நினைப்பாங்களோன்னு சுருங்கி போய் வாழ்ந்த காலம் எல்லாம் மலையேறிடுச்சு. அந்த புது உறவோட வருகை உங்க முதுகுத்தண்டை நிமிர வைக்கும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப சரியா இருக்கும். குடும்பத்திலயும் சரி, வெளியிலயும் சரி உங்களுக்கான மரியாதை தானா தேடி வரும். நீங்க சொல்ற வார்த்தைக்கு மதிப்பு கூடும். ஒரு காலத்துல உங்களை பார்த்து சிரிச்சவங்க எல்லாரும் இப்போ உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்க அறிவு கூர்மை இன்னும் அதிகமா ஜொலிக்க போகுது. இந்த ஏப்ரல் மாசம் 1 தேதியிலிருந்து விடிய போற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான ஒரு புதிய பரிசு கொண்டு வரப்போகுது. அந்த நபர் உங்க கைப்பிடிச்சு நடக்கும்போது இந்த உலகத்துல எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசுர பலம் உங்களுக்குள்ள வந்து சேரும். மேசராசிக்காரங்களான உங்களோட சுபாவம் பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க எதையுமே ரொம்ப வேகமா செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறவங்க. உங்க மனசுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா உடனே களத்துல இறங்கிடுவீங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா பிரபஞ்சம் உங்களுக்கான அந்த நபரை உங்ககிட்ட கொண்டு வரும்போது உங்க அவசரத்தால எதையும் நீங்க கெடுத்துக்க கூடாது. சில நேரங்கள்ல இந்த நபர் தானா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும்போது நீங்க அவசரப்பட்டு ஏதாவது வார்த்தைகளை விட்டுட வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி சமயத்துல கொஞ்சம் அமைதியா இருந்து உங்க மனசு சொல்றதை கேளுங்க. இயற்கையே உங்களுக்கு அந்த 10 அறிகுறிகள் மூலமா வழிகாட்டும் போது நீங்க ஏன் தேவையில்லாம குழம்பணும்? ஏதோ ஒரு நல்ல விஷயமும் முழுமையா மலர்றதுக்கு கொஞ்சம் அவகாசம் தேவைப்படும். அந்த அவகாசத்தை நீங்க இந்த புது உறவுக்கு கொடுக்கணும். அப்போதான் அந்த பந்தம் ரொம்ப ஆழமா, ரொம்ப பலமா உங்க வாழ்க்கையில வேறுன்றோம். இந்த ரொம்ப அருமையான காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. உங்களுக்கு நல்லதே நடக்காது, நீங்க எப்பவுமே இப்படித்தான் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லி உங்களை மனதளவுல காயப்படுத்தின நிறைய பேரை நீங்க கடந்து வந்திருப்பீங்க. அவங்க முன்னாடி நீங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறி உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கையில இந்த பெரிய மாற்றம் நடக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷத்தையோ அந்த புது உறவை பத்தியோ உடனே எல்லார்ட்டையும் போய் சொல்லிடாதீங்க. ஏன்னா கண் திருஷ்டி அப்படிங்கறது ரொம்ப பொல்லாதது. உங்க சந்தோஷத்தை பார்த்து உண்மையிலேயே வயிறறிகிற ஆளுங்க இன்னும் உங்களை சுத்தி இருக்கத்தான் செய்றாங்க. அதனால உங்க வாழ்க்கையில நடக்கிற இந்த நல்ல விஷயங்களை ஒரு ரகசியமா ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கோங்க.
எல்லாம் முழுசா நடந்து முடிஞ்சு நீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க வெற்றியே அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கட்டும். அது வரைக்கும் அமைதியா உங்க வேலையை மட்டும் பாத்துடுங்க. உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இப்போ உங்களுக்கு முழுமையா கிடைச்சிருக்கு. இத்தனை நாளா நீங்க வச்ச வேண்டுதல்கள், சிந்திய கண்ணீர் எல்லாமே அந்த கடவுளோட பாதத்துல போய் சேர்ந்துடுச்சு. அதனாலதான் இப்போ ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கான விடிவு காலத்தை கடவுள் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மனசார ஒரு நன்றி சொல்லுங்க. எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம நம்பிக்கையோட ஒரு அகல் விளக்கு ஏத்தி வச்சுட்டு வாங்க. உங்க மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் மொத்தமா இறங்கிடும். இந்த புது உறவு மூலமா கிடைக்க போற சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு உங்க மனசும் உடம்பும் ரொம்ப லேசாகணும். கடவுள் மேல முழு பாரத்தையும் போட்டுட்டு நீங்க ரொம்ப நிம்மதியா தூங்குங்க. கவலைகளை எல்லாம் தூக்கி ஓரமா வைங்க. உங்களுக்கான ரொம்ப சிறப்பான ஒரு எதிர்காலம் ஏற்கனவே எழுதப்பட்டுடுச்சு. என் வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு வசந்த காலம் வரும்னு சொல்லுவாங்க. அந்த வசந்த காலம் இப்போ உங்க வாசற்படியில நின்னுட்டு இருக்கு. உங்க நேர்மை, உங்க உழைப்பு, உங்க உண்மையான அன்பு, இது எதுவுமே வீண் போகல. அதுக்கான மொத்த பலனும் வட்டியும் முதலுமா உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த 10 அறிகுறிகளை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க ஆரம்பிக்கும் போது கண்ணை மூடிட்டு முழுமையா நம்புங்க. இது உங்களுக்கான நேரம். யாருக்காகவும் உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க. நீங்க ரொம்ப சிறப்பானவங்க, ரொம்ப அன்பானவங்க. உங்களை முழுசா புரிஞ்சுக்கிற ஒரு உறவு, உங்களை கை தூக்கி விடுற ஒரு மனிதர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது இந்த உலகத்தையே உங்களால ஜெயிக்க முடியும். இனிமேல் வர்ற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெற்றி நாளாத்தான் இருக்க போகுது. இது வரைக்கும் உங்க குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன சண்டைகள், தேவையில்லாத மனஸ்தாபங்கள் எல்லாம் இந்த ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் எப்படித்தானா மறைய போகுதுன்னு நீங்களே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஒருத்தர் புரிஞ்சுக்காம எப்ப பார்த்தாலும் வீட்டுல ஒரு இறுக்கமான சூழ்நிலையே இருந்திருக்கும். நீங்க நல்லதுக்கே சொன்னாலும் அது குத்தமா தான் மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இனிமேல் நிலைமை தலைகீழா மாறப்போகுது. உங்க பேச்சுக்கு வீட்டுல ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது. உங்களை பொருட்டாவே மதிக்காத சொந்தக்காரங்க, இவன்லாம் என்ன பண்ணிட போறான்னு உங்களை குறைச்சி எடை போட்டவங்க எல்லாரும் உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போய் நிக்க போறாங்க. அந்த புது நபர் உங்க வாழ்க்கையில கொண்டு வரப்போற அதிர்ஷ்டம் உங்க குடும்பத்தோட மொத்த மகிழ்ச்சியையும் திரும்ப கொண்டு வரப்போகுது. வீட்டுல எப்பவுமே ஒரு சிரிப்பு சத்தமும் ஒரு மங்களகரமான சூழ்நிலையும் நிரம்பி இருக்க போகுது. பொருளாதார ரீதியா நீங்க பட்ட அவமானங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. இல்ல காசு இல்லாதப்ப இந்த உலகமும் சரி, சொந்த பந்தமும் சரி, நம்மளை எப்படி தூரமா நின்னு வேடிக்கை பார்த்தாங்கன்னு உங்க மனசுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஒரு சின்ன உதவிக்காக நீங்க பல பேர்கிட்ட கையேந்தி நின்றுப்பீங்க. அவங்க குத்து மதிப்பா பேசின வார்த்தைகள்லாம் உங்க நெஞ்சுக்குள்ள முள்ளு மாதிரி குத்திட்டு இருக்கும். ஆனா அந்த புது உறவோட வரவால, அவங்க கொடுக்க போற நல்ல ஆலோசனைகளால உங்களுக்கு கிடைக்க போற புது வாய்ப்புகள் ஏராளம். பல வழிகள்ல இருந்து உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிக்கும். கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருந்த உங்க கடன்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப சுலபமா அடைய ஆரம்பிக்கும். நீங்க யாருக்கிட்டெல்லாம் காசுக்காக தலை குனிஞ்சு நின்னீங்களோ அவங்க முன்னாடியே ரொம்ப கம்பீரமா கடனை அடைச்சிட்டு நெஞ்ச நிமிர்த்தி நடக்க போறீங்க. உங்க உழைப்புக்கு ஏத்த உண்மையான சன்மானம் இனிமேல் தான் உங்க கைக்கு சேரப்போகுது. எமனசுல நிம்மதி இருந்தாலே உடம்புல இருக்கிற பாதி வியாதி தானே சரியாகிடும்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. இத்தனை நாளா ராத்திரியில சரியா தூக்கம் இல்லாம நாளைக்கு என்ன நடக்குமோ, நம்ம எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு யோசிச்சே உங்க ஆரோக்கியத்தை நீங்க ரொம்பவே கெடுத்துக்கிட்டீங்க. சின்ன வயசுலயே முகத்துல ஒரு பெரிய சோர்வும் வயசான தோற்றமும் கூட சிலருக்கு வந்திருக்கலாம். ஆனா இப்போ அந்த கவலை எல்லாம் மொத்தமா தீரப்போகுது. உங்க மனசுக்குள்ள அந்த புது நம்பிக்கையும் ஒருத்தர் நமக்கு துணையா இருக்காரு அப்படிங்கிற தைரியமும் வரும்போதே உங்க முகத்துல ஒரு புது பொலிவு தானா வந்துடும். ரொம்ப சுறுசுறுப்பா எந்திரிச்சு வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. உடம்புல இருக்கிற சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாம் எந்த மருந்தும் இல்லாமலே குணமாக ஆரம்பிக்கும். ஏன்னா சந்தோஷத்தை விட ஒரு சிறந்த மருந்து இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அந்த முழுமையான சந்தோஷம் இப்போ உங்களுக்கு நிரந்தரமா கிடைக்க போகுது. இந்த பிரபஞ்சம் எப்பவுமே ஒருத்தர காரணம் இல்லாம கஷ்டப்படுத்தாது. நீங்க பட்ட ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் பின்னாடி ஒரு பெரிய அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு. உங்களை சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு அடையாளம் காட்டுறதுக்காகவே இயற்கை உங்களுக்கு சில சோதனைகளை கொடுத்துச்சு. இப்போ யாரு எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. இனிமேல் யாருக்காகவும் ஏமாற மாட்டீங்க அப்படிங்கிற பக்கம் உங்களுக்கு வந்துடுச்சு. இந்த ஒரு நல்ல நிலைமைக்கு உங்களை கொண்டு வரதுக்காக தான் இத்தனை நாள் இந்த போராட்டம். அந்த போராட்டம் எல்லாம் முடிவுக்கு வெற்றி வாகை சூட போற நேரம் இது. உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த நல்ல உறவை கெட்டியா புடிச்சுக்கோங்க. அவங்க மேல முழு நம்பிக்கைய வைங்க. உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பிச்சிடுச்சு. இனிமேல் உங்க வாழ்க்கையில எல்லாமே ஏறுமுகம்தான். எந்த கவலையும் இல்லாம ரொம்ப தைரியமா உங்க பாதையில முன்னாடி நடந்து போயிட்டே இருங்க.
மேசராசி அன்பர்களே, உங்க வாழ்க்கையில வர்ற இந்த பிரம்மாண்டமான மாற்றத்தை ஏத்துக்க நீங்க மனசளவுல முழுசா தயாராகணும். நிறைய நேரங்கள்ல நமக்கு நல்லது நடக்கும்போது கூட நம்ம மனசு அதை நம்ப மறுக்கும். நேத்து வரைக்கும் இவ்வளவு கஷ்டப்பட்டோமே, இன்னைக்கு திடீர்னு இவ்வளவு சந்தோஷம் வந்திருக்கே, இது நிலைச்சு நிக்குமா இல்ல திரும்பவும் ஏதாவது பிரச்சனை வந்துடுமான்னு ஒரு பயம் உங்க அடிமனசுல இருந்து எட்டி பார்க்கும். அந்த பயத்துக்கு இனிமேல் நீங்க கொஞ்சமும் இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா இது ஏதோ குறுக்கு வழியில வந்த அதிர்ஷ்டம் கிடையாது. உங்க உழைப்புக்கும் உங்க கண்ணீருக்கும் உங்க பொறுமைக்கும் கடவுள் பார்த்து பார்த்து கொடுத்திருக்கிற ஒரு உண்மையான பரிசு. அதனால எந்த தயக்கமும் இல்லாம இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க பழகுங்க. நீங்க இந்த நல்ல வாழ்க்கைக்கு முழு தகுதியானவங்க அப்படிங்கறத முதல்ல நீங்க உறுதியா நம்பணும். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க கோபம். நீங்க பலாப்பழம் மாதிரி வெளியில பார்க்க முள்ளு முள்ளா கோபமா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப இனிமையான ஒரு சுத்தமான மனசு உங்களுக்கு இருக்கு. ஆனா இந்த உலகத்துக்கு நிறைய நேரம் உங்க கோபம் மட்டும்தான் சுலபமா கண்ணுக்கு தெரியுது. வரப்போற அந்த புது உறவு உங்க உண்மையான குணத்தை ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டாலும் நீங்க கொஞ்சம் உங்க வார்த்தைகள்ல கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சில நேரங்கள்ல கோபத்துல நம்மளுக்கே தெரியாம நம்ம கொட்டுற வார்த்தைகள் நம்ம மேல உசுராயிருக்கவங்கள ரொம்ப ஆழமா காயப்படுத்திடும். உங்க வாழ்க்கையில இனிமேல் சண்டை சச்சரவுகளுக்கு இடமே இருக்கக்கூடாது. உண்மையான அன்பால மட்டும்தான் இனிமேல் நீங்க எல்லாத்தையும் சாதிக்க போறீங்க. உங்க மனசுல இருக்கிற அந்த அன்பை எந்த ஒளிவு மறைவும் இல்லாம அந்த நபர்கிட்ட முழுமையா வெளிப்படுத்துங்க. ஏசமுகத்துல உங்களுக்கு கிடைக்க போற அந்தஸ்து இனிமேல் ரொம்ப பெரிய அளவில் இருக்க போகுது. உங்களை சாதாரணமா நினைச்சவங்க, இவனால ஒன்னும் முடியாதுன்னு ஓரங்கட்டி வச்சவங்க எல்லாம் உங்களை அண்ணாந்து பார்க்க போற காலம் இது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம எவ்வளவு உச்சிக்கு போனாலும் நாம கடந்து வந்த கஷ்டமான பாதைய எப்பவுமே மறக்க கூடாது. நீங்க கஷ்டப்பட்டப்போ உங்களுக்கு யாரு ஒரு வாய் தண்ணி கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு உபசரிக்கிற அளவுக்கு நீங்க ரொம்ப பெரிய ஆளா மாற போறீங்க. உங்களை ஏமாத்தினவங்களை பழிவாங்கிறத விட்டுட்டு உங்களுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி செய்யறதுல உங்க கவனத்தை திருப்புங்க. அது உங்க வாழ்க்கை இன்னும் பல மடங்கு உயர்த்தி காட்டும். உங்ககிட்ட உதவி கேட்டு வரவங்களுக்கு உங்களால முடிஞ்சதை செஞ்சு கொடுங்க. அது புண்ணியமா மாறி உங்களையும் வரப்போற அந்த நல்ல உறவையும் எப்பவுமே ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்கும். இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி அப்படிங்கிறது உங்க இருண்ட காலத்தோட கடைசி பக்கத்தை மூடிட்டு வெளிச்சமான ஒரு புது அத்தியாயத்தை திறக்க போற ஒரு பொன்னான நாள். இயற்கை உங்களுக்காக எல்லாத்தையும் ரொம்ப அழகா தயார் செஞ்சு வச்சிருக்கு. நான் முன்னாடி சொன்ன அந்த 10 அறிகுறிகளும் உங்க வாழ்க்கையில ஒன்னொன்னா வந்து சேரும்போது மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியும் திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே இனிதே நடக்கும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமா தொடங்குங்க. உங்களுக்கான அந்த நபர் எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம். ஆனா அவங்க உங்க வாழ்க்கைய மொத்தமா ஒரு சொர்க்கமா மாத்த போறாங்க அப்படிங்கறது மட்டும் 100க்கு 100 உண்மையான விஷயம். அந்த அழகான தருணத்தை வரவேற்க உங்க 2 கைகளையும் விரிச்சு முகத்துல ஒரு பெரிய சிரிப்போட ரொம்ப தைரியமா காத்துட்டுருங்க. மேசராசி சொந்தங்களே, இவ்வளவு நேரம் நாம பேசின ஒவ்வொரு வார்த்தையும் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவை கொடுத்துருக்குன்னு நான் முழுமையா நம்புறேன். இந்த ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில வீச போற அந்த புது காத்து உங்க மொத்த கவலையையும் அடிச்சிட்டு போக போகுது. இத்தனை நாளா இருட்டுல தவிச்ச உங்களுக்கு அந்த ஒற்றை உறவு ஒரு பெரிய வெளிச்சமா வரப்போகுது. பட்ட அவமானம், கஷ்டம், வறுமை, தனிமை இது எல்லாத்துக்கும் அந்த இயற்கை ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடிவு பண்ணிடுச்சு. அதனால இனிமேல் உங்க மனசுக்குள்ள எந்த நெகட்டிவான எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காதீங்க. காலையில எந்திரிக்கும் போது ஒரு பெரிய புன்னகையோட இன்னைக்கு நாள் எனக்கு ரொம்ப சிறப்பா அமைய போகுது அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட நாளை தொடங்குங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அசுர பலத்தை நீங்க முழுசா நம்பணும். உங்களை சுத்தி என்ன நடந்தாலும் அது உங்க நன்மைக்கு தான் ஏத்துக்கிற பக்குவத்தை வளர்த்துக்கோங்க. அந்த 10 அறிகுறிகளும் உங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் போது எந்த சலனமும் இல்லாம அது ரொம்ப அமைதியா வரவேற்க தயாராகுங்க. உங்க மேல உண்மையான பாசம் வைக்கிற அந்த நபர், உங்களுக்காகவே படைக்கப்பட்ட அந்த உறவு உங்க கையை பிடிக்கும் போது இந்த உலகமே உங்களுக்கு ரொம்ப அழகா தெரிய ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நீங்க இழந்த பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், இல்ல நிம்மதியா இருக்கட்டும், எல்லாமே பல மடங்கா உங்க கைக்கு திரும்ப வந்து சேரப்போகுது. உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் எப்பவுமே உங்களுக்கு துணையா நிக்கும். யாருக்காகவும் உங்க தன்மானத்தை விட்டு கொடுக்காம அதே சமயம் உங்க கோபத்தை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு வரப்போற அந்த நல்ல உறவோட சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. உங்க கண்ணீரெல்லாம் ஆனந்த கண்ணீரா மாறப்போகுது. உங்க வீடு தேடி லக்ஷ்மி கடாட்சம் வரப்போகுது. இனிமேல் உங்க வாழ்க்கையில தொட்டதெல்லாம் துலங்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும். எல்லாமே ரொம்ப நல்லதாவே நடக்கும். தைரியமா இருங்க. நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.